Hello friends, welcome to Chittoor Girls Innovation. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பணியாரம் சுடுறதா பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி இது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் மாவை நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. இங்கே வந்து நான் பார்லி துவரம் பருப்புலாம் சேர்த்து ஆட்டியிருக்கிற பச்சை அரிசி புழுங்கரிசியெல்லாம் சேர்த்து குளிரி கால் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா குளிரி பார்த்தீங்கன்னா மாவு ஊற்றியாச்சு, நல்லா வேகட்டும். மாதிரி ஒவ்வொரு திருப்பிக்கோங்க. ரொம்ப அப்புறம் ஊற்றி வச்சு வந்துட்டு விட்டாங்க. இதுமாரி நல்லா செவந்ததுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. நல்லா மொறுன்னு ஆகும். நீங்கள் திருப்பி போட்டதுக்கப்புறம் வேணும்னா உங்களுக்கு நல்லா மொறுன்னு ஆகணும், கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குங்க. குழந்தைகள் சுடுறீங்கன்னா நீங்கள் நெய் போட்டு கூட சுடலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுமாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும், சாஃப்டாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டுமே பயன்படுத்தி சுடுங்க ஃப்ரெண்ட்ஸ், பணியாரத்துக்கு அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உள்ளே வந்து உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் வெளியே வந்து நல்லா மொறுன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். துவரப்பருப்பு சேர்த்துருக்குறோம் இல்லைங்களா, அதனால் நல்லா கிறிஸ்பாக இருக்கும், சாப்பிட்றதுக்கே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பொட்டு உளுந்துன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணி தான் நான் வந்து பணியாரம் எப்போவுமே சுடுவேன். நீங்களும் அதே மாதிரி சுடுங்க. பொட்டு உளுந்து வந்து நல்லா ஊற வச்சுட்டு தோலை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தோலை தனியாக எடுத்து வச்சுட்டு அதை அரிசி கூட போட்டுக்கோங்க. ஓரளவுக்கு கழுவி எடுத்துடுங்க. அந்த தண்ணியை கூட ஆட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க, அதை கூட வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதுலேயும் நிறைய சத்து இருக்கும் இல்லைங்களா, உளுந்தோட சத்து பூராவுமே வந்து தண்ணியில் தான் இருக்கும். அதனால் நம்ம அதையும் வேஸ்ட் பண்ணாமல் அந்த தண்ணியை ஊற்றி அடிக்கலாம். உளுந்து நல்லா பெருகிறதுக்கு வந்து நான் ஐஸ் வாட்டர் ஊற்றி நல்லா ஆட்டுங்க. அப்போ நல்லா உளுந்து நல்லா பெருகும். வெந்தயம் கொஞ்சம் நிறைய போடுங்க. அப்போ தான் வந்து இட்லியும் சரி பணியாரமும் சரி நல்லா சாஃப்டாக இருக்கும், பஞ்சு மாதிரி. பார்லி ஊட்டாவும் கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் துவரம் பருப்பு சேர்த்துனீங்கன்னா நல்லா மொறுன்னு கிறிஸ்பாக சூப்பராக இருக்கும். நீங்கள் அடை சுடும்போது எல்லாம் வந்து போட்டு ஆட் பண்ணி சுட்டிருப்பீங்க. நீங்கள் பணியாரம் சுடும்போது இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக வரும். இந்த பொட்டு உளுந்தோட தோல் இருக்குது இல்லைங்களா, அதை அரிசி ஆட்டும் போது ஆட்டிக்கோங்க. பார்லியும் அந்த துவரம் பருப்புமே அரிசி கூட போட்டு நல்லா ஆட்டி இந்த நாள் ஆட்டி வச்சுக்கோங்க. நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் சுட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கு சுட்டபிளான சட்னி வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் காட்டியிருப்பேன். சட்னி கேரளா ஸ்டைல் சட்னி, அது வந்து இதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எந்த சட்னி விருப்பமோ அது கூட நீங்கள் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இட்லி எப்படி பஞ்சு மாதிரி சுடுவோம், அதே மாதிரி பணியாரம் நல்லா பஞ்சு மாதிரி சூப்பராக இருக்குங்க. நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணிட்டு தான் உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன். ரேஷன் பச்சை அரிசியும் ரேஷன் புழுங்கரிசியும் சேர்த்து தான் நான் ஆட்டியிருக்கிறேன். இதுக்காக நல்ல அரிசியெல்லாம் நான் வாங்கலை. ரேஷன்லேயே நல்ல தரமான புழுங்கரிசியும் பச்சை அரிசியும் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அதுவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்காக இந்த அரிசியெல்லாம் தனியாக வாங்கி ஆட்டி சுடணும்னு அவசியம் இல்லை. ரேஷனில் வாங்குகிற துவரம் பருப்பே போட்டு நல்லா ஆட்டி சுடிட்டிங்கனாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். கடையில் வாங்கி சுடணும், துவரப்பருப்பு வாங்கணும்னு அவசியம் இல்லை, அதுவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பணியாரம் சுடும்போது வந்து நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் ஆட் பண்ணி சுட்டிருப்பேன். நீங்களும் அதே மாதிரி சுடுங்க. எண்ணெயை வந்து நிறைய சேர்க்கறதுனால வந்து அது வேஸ்ட் தான் ஆகுமே தவிர வேறு நிறைய அப்சர்வ் பண்ணும் ஆயிலை. நிறைய பேர் ஆயில் கண்ட்ரோலாக இருப்போம் இல்லைங்களா, அவங்க கூட வந்து சுடும்போது இதை மாதிரி சுட்டுக்கோங்க. குழந்தைகளுக்கு சுடுறீங்கன்னா நெய் ஆட் பண்ணி சுட்டு கொடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பொட்டு உளுந்து வந்து ஊறினதுக்கப்புறம் அதோட தோலை கழுவி எடுத்தோம்னா சீக்கிரமாக வந்துடும். கொஞ்சமாக தோலை அதுலேயே விட்டுருங்க, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கலருக்காக எப்போவுமே வந்து நம்ம ஒரு ரெசிபியை வந்து செய்யக்கூடாது. எப்போவுமே வந்து நியூட்ரிஷனுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். நியூட்ரிஷனுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நீங்களும் பொட்டு உளுந்து ஆட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும்.
எப்போவுமே வெள்ளை உளுந்தில் வந்து வெறும் ப்ரோட்டீன் மட்டும்தான் கிடைக்கும். இதில் வந்து ஃபைபரும் சேர்த்து கிடைக்கிறதுனால நம்ம போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப நல்லது. பொதுவாக லேடீஸ்க்கு வந்து வெள்ளை உளுந்தில் வந்து ப்ரோட்டீன் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். போன் ஸ்ட்ரென்த்து வந்து கிடைக்காது. புட்டு உளுந்தில் வந்து ஃபைபரும் கிடைக்கும், போன் ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். லேடீஸ்க்கு வந்து 30 வயசுக்கு மேலே வந்து போன் டென்சிட்டி குறைஞ்சிரும்னு சொல்லி அந்த ஹெல்த் ட்ரிங்க்கு இந்த ஹெல்த் ட்ரிங்க்கெல்லாம் வாங்கி யூஸ் குடிப்போம். அதிலலாம் எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. ஆனால் நம்ம பெரியவங்க வந்து காலகாலமாக இந்த கருப்பு பொட்டு உளுந்தை யூஸ் பண்ணி சாப்பிட்டதுனால அவங்களுக்குள்ள இந்த ப்ராப்ளமே வந்திருக்காது. நீங்களும் அந்த மாதிரி பொட்டு உளுந்தோட தோலை சாப்பிட பழகிக்கோங்க, மாவு கூட ஆட்டிக்கோங்க. உங்களுக்கு எதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.